இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நமக்குன்னு சொல்லி சில முன்னோடிகள் இருக்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தவர்கள், அதுல மிக முக்கியமான ஆளு ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்தரித்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர்கிட்ட 2 விஷயம் இருந்தது இந்த வசனம் சொல்லுது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று நீடிய பொறுமை. இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் திருச்சபைக்கு பொதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும் உங்க எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. இதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் என்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளா மாறினீங்களோ அன்னையில இருந்து கர்த்தர் உங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் தம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளின் மூலமாய் வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறி இருக்கிறதா? வாக்குத்தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்திருக்கிறீர்களா? வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறீங்களா? இதை நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தை சத்தியம், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மாறவே மாட்டார். அதே நேரத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவரால் எப்படினாலும் நிறைவேற்ற முடியும். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் அதை சுதந்தரிக்கணும்னா நம்மிடத்தில் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைய நீங்க நம்புகிறதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோடு ஆபிரகாமை போல விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நெகட்டிவா இருக்கு, எல்லாமே சம்பந்தமே இல்லை நடக்கிறது. இப்போதைக்கு வாக்குத்தத்தம் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நிறைவேறவே செய்யாது. அதற்கான அறிகுறியே இல்லை. அப்படி ஒரு காலமாகவும் இது தெரியல. ஆனா வார்த்தை இருக்கு அப்படின்னா நீங்க சூழ்நிலைகளை அல்ல, சுற்றி இருப்பவைகளை அல்ல, நீங்க வார்த்தையை நம்புங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். விசுவாசத்தில் அவன் பலவீனனா இல்லை, அப்படிதான் பைபிள் சொல்லு. அப்ப நம்ம இந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கு நம்பக்கூடியதான எந்த விதமான சாதகமான சூழ்நிலை இல்லைன்னாலும் நீங்க நம்புங்க. எப்படி நம்புறது? அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்க ஜெபத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு டைரியில டெய்லி எழுதுங்க. எப்பெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்க்குறீங்களோ, செய்திகளை கேட்குறீங்களோ, அடையாளங்கள் இல்லை, வழிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் இருளா இருக்குன்னு தோணுதோ, அப்பெல்லாம் நல்ல தைரியத்தோட அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும். விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீடிய பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. காத்திருக்கணும். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆண்டுடைய வேலைக்காக காத்திருக்கணும். அவர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதினதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைமை வச்சிருக்கிறார். அப்ப அது வரைக்கும் நான் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், நான் காத்திருக்கணும். அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது, குறுக்கு வழியில போயிடக்கூடாது, என்னுடைய சுய புத்தியை நான் சார்ந்துடக்கூடாது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக செஞ்சிடக்கூடாது, காத்திருக்கணும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எதன் அடிப்படையில் இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியல்ல உங்க பேரையும் என் பேரையும் கர்த்தர் சேர்ப்பார். ஆகவே விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பரலோக தேவனே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்காக காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள, சுதந்தரிக்க, அனுபவிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.